ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை. 8ஆம் நாள் பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாபாய் எழுந்திராய் பாடிப் பறைகொண்டு மாபாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பொருள்: மகிழ்ச்சியை மட்டுமே சொந்தமாக கொண்டவளே, அழகு சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராடுவதற்காக வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே நீராடப் போக வேண்டும் என்று அவசரப்படுத்துகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறோம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை கொன்றவனும், தேவாதி தேவனுமான கிருஷ்ணனை நாம் வணங்கினால் அவன் ஆ ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே புறப்படுவாய். விளக்கம்: தங்களது தலைவியை எழுப்பிய ஆய்ப்பாடி பெண்கள் அடுத்து கண்ணனால் மிகவும் கொண்டாடப்படும் சிறுமியின் இல்லத்திற்கு செல்கின்றார்கள். நோன்பு நோற்கவிருக்கும் இடத்தில் பல சிறுமிகள் ஏற்கனவே கூடியிருக்கும் செய்தியை உணர்த்தி நாம் அனைவரும் விரைந்து செல்லலாம் என்று அந்த சிறுமிக்கு உணர்த்தும் பாடல். அரக்கர்களை தனது மாயத்தால் வென்ற கண்ணன் அரசவை மல்லர்களையும் அழித்தான் என்று இந்த பாடலில் கூறும் ஆண்டாள் நாச்சியார், கண்ணன் தன்னை நெருங்கும் எதிரிகளை மட்டுமே கொல்வான் என்பதே உணர்த்தும் வண்ணம் அவனது அடியார்களாகிய நாம் அவனை நெருங்கினால் நமது தேவைகளை ஆராய்ந்து அறிந்து நாம் அந்த தேவைகளை வெளிப்படுத்தும் முன்னரே நமக்கு அளிப்பான் என்று தெளிவுபடுத்தும் பாடல். இதுவே பாடலின் உட்கருத்து. 8ஆம் பாசுரம் நிறைவடைந்தது.